ஹாய் எவ்ரி ஒன். வாசலில் தலைவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கலர் கொடுத்து காவி இருக்கு இல்லையா, ஸோ காவிலேயே வந்துட்டு லோட்டஸ் நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கோலம்லாம் டீப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ நல்லா டீப்பாக போகிறவங்களும் இருக்கீங்க கோலம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. கரும்பு வந்து பார்த்திங்கன்னா பொங்கப்பானை கரும்பு, அதுக்கப்புறம் சூரியன் உதிக்கிற மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து பூஜை அறைக்கு முன்னாடி தாங்க நான் வந்து போட்டேன். வந்து விளக்கு கோலம்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு இந்த பொங்கப்பானெல்லாம் போட்டேன். ஸோ ஏதோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டு பூஜை பண்ணது, இந்த விளக்கெல்லாம் ஏற்றினதெல்லாம் அதோடு சரிங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியில்லை, ஸோ கோல்டு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையாகவே இருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயரும் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணலைங்க. ஸோ நீங்களாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டே இந்த பொங்கப்பானை போட்டு ஸோ சாமி கும்பிட்டதோடு சரிங்க. அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாதம்னாவே ஏஞ்சிக்கும் முடியல, குளிர் வேறு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அந்த பனி குளிர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கோல்டு, இப்போ கூட த்ரோட் பெயின் இருக்குதுங்க. ஸோ அதனாலே மெயினாக வந்துட்டு நான் பூஜை பண்ணலை. ஸோ பூஜை பண்ணலை, அதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைகுண்ட ஏகாதசி ஒரு பொழுது வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் வருஷம் இருப்போம். ஸோ இந்த வருஷம் வந்து இல்லைங்க, அதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாரெல்லாம் வைகுண்ட ஏகாதசி வந்துருந்தீங்க விரதம்ன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் வந்து வைகுண்ட ஏகாதசி, நியூ இயர், பொங்கல் எதுவுமே செலிப்ரேட் கிடையாது. ஸோ எதனால் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணலன்றதை நம்ம அடுத்த வீடியோ சொல்லணும். நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோங்க. இது வந்து ரெண்ட் வீடு தான் நாங்கள் இருக்கிறது. ஸோ அதனால் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் எந்த ஒரு பூஜையுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டது தாங்க. இது வந்து ஒரு மான் தோரணம் மாதிரி கலர் கொடுத்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலையும் சொல்லுங்கள் கமெண்டில், அது உங்களோட விருப்பம் தான். பிடிச்சிருக்குதான் கம்பல்சரி இல்லை. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நான் சின்ன சின்ன கோலங்கள் தலைவாசலில் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. நம்ம வந்து ரெண்ட் வீட்டில் இருந்தாலுமே நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு மாதிரி தான். அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது அவங்களோட வீடு தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வீடு தானே அப்படின்னு ஏனோ தானோ நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வீடாக இருந்தால் நம்ம விட்டுருமா, அந்த மாதிரி நம்ம இருக்கிற வீடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாகவும் அவ்வளோ ப்ரெசண்ட்டாகவும் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ எங்களுக்கு சொந்த வீடெலாம் இருக்குது. சில காரணங்களும் நாங்கள் அங்கே போக முடியல. சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்காக அப்புறம் அக்ரிமெண்ட் வந்து போட்டு லீஸ்க்கு விட்டுட்ருக்கோம். ஸோ அந்த தான் காரணம். அந்த காரணத்தினால தான் நாங்கள் அங்கே போக முடியல. சேல் பண்ணும்போது அவங்க வந்து வெக்கேட் பண்ணிவிடுவாங்க அந்த வீட்டிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் தாங்க அந்த சேல் கொடுத்துட்டு தான் அடுத்து நாங்கள் வீடு வந்து பார்க்கணும். ஸோ அதனாலே நாங்கள் வந்து ரெண்ட் வீட்டில் இருக்கோம். ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த டேயில் நம்ம முன்னாடி வந்து வீடியோ ஷார்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோடைய விலாக் தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கோலம் போட்டுட்டு நெல்லிக்காய் தீபம் போட்டாங்க ஃப்ரைடே, அதோட சரி. நம்ம செவ்வாய்க்கிழமை ஓர விளக்கும் போடவே இல்லை. கிருத்திகை வந்துச்சு, கிருத்திகைக்கும் விளக்கு வந்து நான் போடவே இல்லை விளக்கு. ஸோ என்னன்னு தெரியல, கடவுள் மறந்து கொஞ்சம் நம்பிக்கையானது மனசு விட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன் சைட்லேருந்தும் சரி அடுத்தவங்களும் சரி, இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுக்கு அந்த லைஃப்பில் ஃபெயின் இருக்கும். ஸோ இப்போ சுயநலத்தோடு போகுதுங்க இந்த காலம். வந்து இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இது கலியுகம் தான் இருந்தாலையும் சுயநலத்தில் தான் போகுது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி நினைக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்களா அம்மா அப்பாலாம், அந்த பழக்கம் தான் அப்படியே தான் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. நிறைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம் இப்படிலாம் அனுபவத்துலலாம். எதுவுமே வந்துட்டு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த அனுபவம்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோன்னா அந்த அனுபவத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானே ஃபஸ்ட்டு எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா யாராவது எதுவுமா சொன்னாங்கன்னா கூட கஷ்டப்படுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலில் 45K இருந்தது, 45K இருந்துச்சு சப்ஸ்கிரைபர் மட்டுமே, சரிங்களா. அதுதான் 4 இயர்ஸ் வந்து நான்
ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபேமிலியாலேயே நிறைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க. ஃபேமிலி வந்து மெயினாக அதுதாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இழந்தோம் நாங்கள். எதனாலன்னா இந்த ஃபேமிலிக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சுட்ருக்குது பிடிக்கல. நம்ம நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், முதல் எதிரியே ஃபேமிலி தான். ஏன்னா நீ நல்லா சாப்பிட்ற, நீ நல்லா இருக்க, எங்கள் வீட்டில் அப்படி செய்யலை, அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. சரி நல்லா இருக்கியம்மா, நல்லா இரு. ஒரு எக்ஸாமுக்கு இப்போ வந்து நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழில் வந்து பற்றிமன்றம் நடந்த ஷோ. அதில் சொந்த பந்தங்களை பற்றின்னு சொந்தம் போல் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்தம் போல் கஷ்டப்படுத்தவும் முடியாது. இது வந்து சினிமா டைலாக்ல இருக்கிற ரிலேட்டிவ் வந்து ஷோ வந்து பார்த்திங்கன்னா அது தாங்க லைஃப்பில். ஏன்னா நல்லா அவங்க நல்லா இருந்து அப்போவும் நம்ம நல்லா இருந்தோம்னா ஐயோ நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு. சொந்தக்காரங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சொந்தத்தை விட்டு நம்ம வெளியே வந்து பார்த்தோம்னா வெளியே அது கூட மோசமாக இருக்குது. நல்லவங்களும் இருக்காங்க, சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இது வந்துட்டு நான் வீடு வெக்கேஷன் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் அந்த எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருக்காங்க. நல்லவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்கங்க. நல்லவங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வரமாட்டாங்க, கெட்டவங்க தான் லைஃப்பில் எல்லாருக்குமே வருவாங்க. அது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து இருக்கிற அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துக்குதுன்றதை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காகன்னா இந்த அனுபவன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய இப்போ நம்ம ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அவங்க வசதியாக இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். ஆனால் சில பேர் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு ஒரு நாள் கொடுப்பாரு, அப்படி தான் நானும் எடுத்துக்கணும். தவிர ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே எப்படியாவது அவங்கள நாசம் பண்ணணுன்றங்க ஒரு கூட்டமே இருக்குது. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க, அப்படிலாம் இருக்காங்க மக்கள் வந்துட்டு. நம்ம நல்லதை நினச்சோம்னா நல்லது தான் நடக்கும், கெட்டதை நினச்சா கெட்டதான் நடக்குன்ற அது புரிஞ்சிக்கிற பக்கம் கூட அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த திங்கிங்கில் பழக்கம் ஆகிடுச்சுங்க அப்படியே இருந்து. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதனாலே நான் வந்து சாமி கும்பிட்றது விட்டேன். ஏன்னா கொஞ்சம் சில மனவேதனை அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பூஜை பண்ணி சாமி கும்பிட்றதே மனதை வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான், கோடியாக பணம் கொட்டுறதுக்காக இல்லை. மன நிம்மதிக்கும் மனம் சாந்தமரத்துக்கு தான் வந்து பூஜை பண்ணுவோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எங்கள் வீட்டிலேருந்து கடவுளை கொண்டு போடுற, எங்கள் வீட்டிலேருந்து 3 கடவுள் வந்தது, இப்படிலாம் சில ஹேபிட்லாம் இருக்குது சில பேருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேண்டாம், ரொம்ப லாங்காகவும் நம்ம அது போக தேவையில்லை. நான் அதுக்கப்புறம் வந்து ரீசன் வந்து சொல்கிறேங்க. ஸோ இப்படியும் இருக்காங்க. அதனால் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஒரு டைப் ஆஃப் இருக்காங்கன்றதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய லைஃப்பில் நடந்த பர்சனல் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வந்து யாருக்கும் வந்து நான் வந்து இது சொல்லலை. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பாய்.